ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெனி குக்ஸ் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கத்திரிக்காய் வச்சுட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2 பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தூளாக இருக்குது, நான் கடைசியாக சேர்த்துக்கலான் இருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, துருவி கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நம்ம வதக்கும் போது நல்லா வறுபட்டுரும். இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 2 தக்காளி மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக 2 தக்காளி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா கூழ் பதமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. சீக்கிரமாக வறுபட்டுரும். ஏற்கனவே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கியிருக்கு. அந்த சூட்லேயே இந்த மசாலா வந்து வதங்கிடும். 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார் பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக சேர்க்கணும். அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நான் வச்சுருக்கிற ஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூனுங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் தாராளமாக ஊற்றினோடனே நம்ம சீக்கிரமாக வதங்கிருச்சு. நல்லா வாசனை இருக்குது. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீதி உள்ள 2 தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பீஸாக நடுவில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது பெப்பர் தூள் வந்து அரைச்சி வச்சுருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கத்திரிக்காய் இந்த ஆயிலோட மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி செஞ்சாலே சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடலாம். உப்பு புளியெல்லாம் கடைசியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கத்திரிக்காய் சீக்கிரம் வேகாது. ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்து பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே வந்து கத்திரிக்காய் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நான் கரைச்சிருக்கேன். புளி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா சுண்ட வைங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்கான கிரேவி நல்லா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து தயாராகிடும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.